வீட்டில் நட்ட சின்ன வெங்காயம் வந்து எப்படி வளர்ச்சி போட்டு பார்ப்போம். அதோட வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். ஒரு 4 பேக் கூட வச்சுருந்தேன். அதில் ஒரு 2வது பேக் இது. ஃபஸ்ட்டு பேக் ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் காட்ட பாருங்கள். இது சின்ன ஒரே ஒரு பீஸ் வெங்காயம், இப்போ 4 பீஸ் வெங்காயம் இருக்குது. இதுவும் அதே போல் தான் ஒரு சின்ன ஒரு வெங்காயம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதை எப்படி தேர்வு பண்ணுறோமோ அதே போல் தான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது வேஸ்ட்டாக உள்ளது, அதாவது முளைச்சிருந்ததை தான் நான் கொண்டு நடவு செஞ்சேன். அதனால தான் ஒன்று வந்து நல்லாவும் ஒன்று வந்து இது. அது மட்டும் இல்லை, நம்ம கொடுக்குற மண்ணும் அதுக்குள்ள ஊட்டச்சத்தும் தான் வந்து இதோட மகசூல் வந்து நல்லா இருக்கும். அதாவது பெரிய பெரிய சைஸில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா இதோட தண்டு பார்த்திங்கன்னா எப்படி பெருசாக இருக்குது, அதாவது பெருசாக இருக்கும். அந்தளவுக்கு தான் வெங்காயத்தோட தடிமனும் அதாவது திக்னஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற வெங்காயத்தையும் காட்டுறேன். இவங்க பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் நட்டு தான். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு 5-6 நூறுலேருந்து ஒரு 250 கிராம் அதாவது கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக நட்டதால் இன்னும் விளைச்சல். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல நான் பதிவு பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் இருக்குது. இது ஒரு சைஸ் மீடியம் சைஸும், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட நல்ல பெரிய சைஸு. என்னென்னா இதோட மெலிசாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்தது. இதில் வந்து வெங்காயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் விளைஞ்ச வெங்காயத்தை பெரிய வெங்காயம் சைஸு அதுமாதிரி நல்ல எந்தளவுக்கு மண் ஊட்டச்சத்து இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப தடிமனாக வரும். இந்த மாதிரி தடிமனாக வரும்போது அந்த வெங்காயத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னோட அனுபவத்தில். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.